அதிக விலையுயர்ந்த ரத்தினக்கல் என தெரிவிக்கப்பட்ட கண்டி கலகா பகுதியில் மீட்கப்பட்ட ரத்தினக்கல்லானது அதிக சந்தை பெறுமதியை கொண்டிருக்கவில்லை என தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை தெரிவிக்கின்றது. தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து கலகா முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள மண்மேடு சரிந்தது. இந்த இடர்பாடுகளில் சரிந்திருந்த கட்பாறை மையப்பகுதியில் நீல நிறத்தில் ஒளியுடன் மின்னுவதை அவதானித்ததை தொடர்ந்து போலீசாரின் உதவியுடன் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பரிசோதனைக்குட்படுத்திய அந்த அதிகார சபை அதன் பின்னர் இவ்வாறு அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையானது கண்டியின் கலகா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கட்பாறையை பற்றியதாகும். இந்த பாறையானது ஒரு பிரதான பாறைக்குள் ஹாஸ்ட்ராக் பொதிந்துள்ள சிறிய அளவிலான லேப்ரடோரைட் கனிமத்தை கொண்டுள்ளது. இந்த லேப்ரடோரைட் என்பது ஃபெல்ட்ஸ்பார் வகையை சார்ந்ததாகும். அதன் சிறப்பியல்பு கனிம பண்புகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கனிமம் அதன் தனித்துவமான வண்ணமயமான ஒளி தோற்றத்திற்கு பெயர் பெற்றதாகும். இது லேப்ரடோரசென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இது பொதுவாக நீல நிற ஒளி மின்னல்களை உருவாக்குகின்றது. லேப்ரடோரைட் விலை மதிப்பற்று இரத்தினக்கல்லாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது அதிக வணிக அல்லது சந்தை மதிப்பை கொண்டிருக்கவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.